சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இலக்கியவாதி குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கௌரவித்தார். தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு ஆண்டுதோறும் சுதந்திர தின விழாவில் அரசு சார்பில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி நடப்பாண்டில் தமிழ்நாட்டுக்கும் தமிழின வளர்ச்சிக்கும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் தகைசால் தமிழர் விருதை காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவரும் இலக்கியவாதியுமான குமரி அனந்தனுக்கு வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் கௌரவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினராகி அதுவரை எந்த மனிதனுக்கும் இல்லாத உரிமையாகிய தாய்மொழியாகிய தமிழில் கேள்வி கேட்பது என்னுடைய உரிமை என்று நான் வாதாடினேன். அதனை நமது மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், தமிழிலே வினாவிற்கும் உரிமை வேண்டி போராடி சபாநாயகரால் வெளியே அனுப்பப்பட்டும் மனம் தளராமல் தனிமரம் தோப்பாகாது என்ற பழமொழியை தோற்கடித்து வெற்றி பெற்றவன் குமரி அனந்தன் என்று பாராட்டினார். அவருடைய திருமகன் இன்று தகைசால் மனிதர் என்று எனக்கு பட்டமளித்திருப்பது தந்தையும் மகனும் எனக்கு அளித்த பெரிய ஆசீர்வாதமாக நான் நினைக்கின்றேன். உயிரை துச்சமாக மதித்து வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கும் அரசு ஆண்டுதோறும் விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வயநாட்டில் துணிச்சலுடன் மக்களுக்கு சேவையாற்றிய கூடலூரை சேர்ந்த செவிலியர் சபீனாவுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது. உடனே கிளம்பி வாங்க, இங்கே நிலச்சரிவு நம்ம டீம் தான் போயாகணும்னு சொல்லி கால் பண்ணி அவர் கேட்கவும் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் ஆம்புலன்ஸில். அங்கே போனதுக்கப்புறம் பார்க்குற நிலைமை இதுதான். நம்ம டிவிலலாம் பார்க்குற மாதிரி கிடையாது, ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம உயிர் நான் போய் இறங்கும்போதே இதைத்தான் சொன்னாங்க, திரும்பவும் அங்கே உடையுது, எல்லோரும் இங்கேருந்து ஓடுங்க போங்கன்னு தான் சொல்லி துரத்துனாங்க. அப்போவும் நாங்கள் போகலை, நாங்கள் இங்கே தான் இருப்போம், நாங்கள் வந்ததே எதுக்கு, அதை செய்யாமல் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி இருந்து துணிவாக இருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு முதலுதவி நாங்கள் பண்ணுறோம். இந்த ஆண்டுக்கான அப்துல் கலாம் விருது சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேலுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த பணிக்கான முதலமைச்சர் விருது 5 பேருக்கு வழங்கப்பட்டது. முதலமைச்சரின் முகவரி துறையின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி வனிதா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குனர் இன்னசென்ட் திவ்யா, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குனர் திவ்யதர்ஷினி மற்றும் பொது நூலகங்கள் இயக்குனர் இளம் பகவத், சுகாதாரத்துறையை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் முதலமைச்சர் விருது பெற்றனர். முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதை ஈரோடு கதிரவன், கடலூர் ஜெயராஜ், நிகிதா, புதுக்கோட்டை கவின் பாரதி, விருதுநகர் உமாதேவி உள்ளிட்டோர் பெற்றுக் கொண்டார்கள். விழாவில் சிறந்த உள்ளாட்சி அமைப்புகள், பெண்கள் நலனுக்காக சிறந்த சேவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிகச்சிறந்த சேவை புரிந்தோருக்கான விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.